அவங்க 2 பேரும் ஓபன் பண்றது ஒரு மாதிரி எனக்கு சரியில்லைன்னு தோணுதுங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் ஓபன் பண்ண விடுங்க, விராட்டை நம்பர் 3ல வைங்க. ஸோ எஸ்எஸ்வி வரணும்னா ப்ராப்ளி டூபே இடத்துல தான் வரணும். ஆனா டூபே ரன் அடிச்சிட்டாரு. நீங்க எல்லாம் ஜடேஜா அன்டச்சபிள்னு சொல்லிட்டீங்க, சோ நான் அந்த டாபிக் போக மாட்டேன். விராட் கோலி ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே ஐயோ என்னடா நடக்க போகுது, என்ன ஒரு மாதிரி ஆட போகுது. ஆஸ்திரேலியா கூட ஏதாவது ஒரு டீமை பார்த்து பயப்படும்னா அது வெஸ்ட் இண்டீஸ் தான். விராட்டோட ஒரு பிக்கஸ்ட் குவாலிட்டி வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. வணக்கம், வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி மற்றும் ஒரு எபிசோட் ஆஃப் கிரிக் டிபேட். நம்ம கெஸ்ட் பிரேதம் இருக்காரு. வணக்கம் பிரேதம். வணக்கம் பத்ரி, எப்படி இருக்கீங்க? ஆல் வெல் சூப்பர். எல்லாருக்கும் குஷி. ஏன்னா இந்தியா வந்து சூப்பர் 8க்குள்ள போயிட்டாங்க. அதனால யூஎஸ்ஏவை வந்து நினைச்சபடியே துவம்சம் பண்ணிட்டாங்க. விராட் கோலி ரோஹித் சர்மா அவுட் ஆன உடனே ஐயோ என்னடா நடக்க போகுது, என்ன ஒரு மாதிரி ஆட போகுது. இந்த நெட்ரவால்கர்னு ஒருத்தர் வந்து என்னங்க அவரு ஆரக்கிள் கம்பெனில ஒர்க் பண்றாராம், டே டைம்ல ஆபீஸ் போறாராம், ஈவினிங் பிராக்டிஸ் பண்றாராம், யூஎஸ்ஏக்கு ஆடுறாரு. என்ன விக்கெட் பிரேத்தம், விராட் கோலி ரோஹித் சர்மா அவங்க 2 பேரையும் நீக்கி தள்ளிட்டாரு. கொஞ்சம் அள்ளி எனக்கு இருந்தது பிரேத்தம். டெஃபினட்டா உங்களுக்கு இருந்ததா? லைட் ஒரு ஃபியர் இருந்ததா அந்த டேட்ல? இல்ல, எனக்கு குவாலிட்டி இருந்தது பத்ரி. நம்ம பேட்டிங்ல ஏன்னா ஸ்கை இருந்தாரு அந்த டைம்ல, ரிஷப் வாஸ் ஷேப்பிங் வெல் அண்ட் பின்னாடி வந்து அக்சர் பட்டேலும் இருக்காரு. சோ ஓரளவுக்கு தேத்திடுவாங்க தெரியும். டார்கெட் ஜாஸ்தி இருக்குல்ல. ஆனா அந்த சூரியகுமாரோட கேட்ச விட்டாரு நேட்ரவல்கர். பாவம் ஹேட அன்பார்ச்சுனேட்லி மிஸ் பண்ணிட்டாரு. அதை பிடிச்சிருந்தானா கொஞ்சம் ஷேக்கியா இருந்திருக்கலாம். பட் ஐ திங்க் இந்தியாவோட ஃபவுண்ட் வே. டார்கெட் அவ்வளவு பெருசு கிடையாது அண்ட் பிரஷர் வாஸ் அந்த யூஎஸ்ஏ. அப்கோர்ஸ் ஒரு பெரிய டீம் ஆடுறாங்க. பட் நேட்ரவல்கர் ஒரு எல்லாரோட ட்ரீமையும் அவர் லிவ் பண்றாருங்க. வேலைக்கு போறாரு, இன்டர்நேஷனல் கிரிக்கெட் விளையாடுறாரு, எல்லாரோட ட்ரீம் அதே அவர் பண்ணிட்டாரு. அண்ட் அவர் விராட் கோலி போட்ட பால் நல்ல பால் பத்ரி, நல்ல பால் அது. டெஃபினட்டாங்க. ரொம்ப அதாவது நெஞ்சங்களை வில்றாரு. அவர் ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியா இருக்காரு எல்லாருக்குமே. ரொம்ப ரொம்ப ஒரு நீங்க சொல்ற மாதிரி நீங்க as a common man ஒரு ட்ரீம் என்னப்பா, நான் ஒரு கிரிக்கெட் ஆடி நான் வந்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன், இன்னும் என்ன விக்கெட், பிரமாணமான விக்கெட் ரோஹித் சர்மா விராட் கோலி. நீங்க என்ன சொல்றீங்களோ இல்ல, எனக்கு டெஃபினட்டா ஒரு அல் இருந்ததுங்க. அந்த கேட்ச புடிச்சிருந்தாங்கன்னா சூரியகுமார் யாதவ் வேற லெவலா இருக்கும். டூபே நம்ம பேசிட்டு இருந்தோம், எப்பா டூபே ஆடக்கூடாதுன்னு டூபே நம்ம மூஞ்சில கறி பூசா மாதிரி ரன் அடிச்சு கொடுத்துட்டாரு. குரூஷியல் நாக் ஆடினாரு. அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப முக்கியமா இருந்தது. 67 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் சூரியகுமார் யாதவ் அண்ட் டூபே. எனக்கு தெரிஞ்சு அதுதான் செட் பண்ணி வச்சு டூபே ஒரு 6 குரூஷியலா அடிச்சாருங்க. அதை தவிர இன்னொரு விஷயம் பேசியே ஆகணும் பிரேதம். இந்த யூஎஸ்ஏ ஆரன் ஜோன்ஸ் ஏங்க 5 ரன் பெனால்டி கொடுத்துட்டாங்க அவருக்கு. ஒரு அதாவது ஓவருக்கு நடுவுல 60 செகண்ட்குள்ள ஸ்டார்ட் பண்ணாத காரணத்துல அவருக்கு ஒரு பெனால்டி போட்டாங்க அவருக்கு 5 ரன். இது 2 தான் ரொம்ப குரூஷியலா இருந்தது நினைச்சேன் நான். கரெக்டா சொன்னீங்க பத்ரி. இன்ஃபேக்ட் 5 overs 35 இருந்தது அண்ட் பாகிஸ்தான் 6 overs 40ல இருந்தே விட்டாங்க. 5 overs 35 இருந்த போது அந்த பெனல்டி 5 runs அசஸ் பண்ணாங்க. அதனால 5 overs 30 ஆச்சு. அந்த ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 போச்சு. அப்படியே பிரஷர் இதாயிடுச்சு. பட் அந்த 15th over வரைக்கும் க்ளோஸா தான் போச்சு கேம். அதுல டவுட்டே இல்ல. அண்ட் 2 பேட் லக். அந்த கேட்ச் ஒன்று போச்சு பிளஸ் பெனல்டி அப்படியே பிரஷர் லிஃப்ட் பண்ணி விட்டுடுச்சு. யூஎஸ் லிஃப்ட் பண்ணிட்டாங்க பிரஷர் அவங்களே. டெஃபினட்டா அந்த முனங் பட்டேல் அவருன்ற ஒரு கேப்டன் பண்ணல, ஆரோன் ஜோன்ஸ் தான் கேப்டன் பண்ணாரு. பட் நம்ம இங்க முக்கியமான விஷயம் ஒரு பேச போறோம் பிரேதம். திருப்பி இந்த விராட் கோலி ரோஹித் சர்மா எனக்கு என்னமோ அவங்க 2 பேரும் ஓபன் பண்றது ஒரு மாதிரி எனக்கு சரியில்லைன்னு தோணுதுங்க. எஸ்பெஷலி விராட் கோலி 3 ஃபெயிலியரை தழுவிருக்காரு. இது ஒரு நார்மல் விராட் கோலி கிடையாது. இன்ஃபேக்ட் பெரிய டீம்ஸ் கூட விளையாடல. 3 இல்ல, இன்ஃபேக்ட் 4 ஃபெயிலியர். ஏன்னா அந்த ஆர்சிபி மேட்சையும் நீங்க எடுத்தீங்கன்னா T20 கிரிக்கெட்ல 4 கன்சிக்யூட்டிவ் ஃபெயிலியர். இது நார்மல் விராட் கோலி கிடையாது. நேரம் வந்துருச்சா அப்படின்னு எனக்கு யோசிப்பு வருது. அவர் நம்பர் 3ல விளையாட்டி யசஸ்வி ஜெய்ஸ்வால் மேல ஓகே. ஆனா டூபே ரன் அடிச்சிட்டாரு, அக்சர் பட்டேலையும் விளையாடுறாங்க. சோ எந்த இடத்துல வருவாரு அது வேற ஒரு பெரிய தலைவலியா இருக்கு. இப்போ இல்லங்க, ரன் அடிச்சா கூட நீங்க ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் பார்க்கணும். இப்போ ஆஸ்திரேலியா மாதிரி டீம் வெறும் ஜாம்பா தான் ஸ்பின் போட போறாரு உங்களுக்கு சூப்பர் 8ல. ஆப்கானிஸ்தான் நிறைய ஸ்பின் போட போறாங்க, பங்களாதேஷ் நிறைய ஸ்பின் போட போறாங்க. பட் நீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் இஸ் a குட் ஸ்பின் ஹிட்டர் ஆல்சோ. நீங்க ஏன் நினைக்கிறீங்க யசஸ்வி ஜெய்ஸ்வால் 8-10வது ஓவர் வரைக்கும் இருக்க மாட்டாருன்னு? யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் தூபே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கம்பேரிசனே கிடையாது. நம்ம பிகினிங் ஆஃப் த வேர்ல்ட் கப்ல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் ஓபன் பண்ண விடுங்க, விராட்டை நம்பர் 3ல வைங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பிளேயர் ஃபர்ஸ்ட் ஒரு அன்பிளேபிள் டெலிவரி எனக்கும் அதான் வேணும். இப்ப யார் இடத்துல வருவாரு அதுதானே கேள்வி. இப்போ யார் இடத்துல வருவாரு யசஸ்வின்றது? நீங்க எல்லாம் ஜடேஜா அன்டச்சபிள்னு சொல்லிட்டீங்க. சோ நான் அந்த டாபிக் போக மாட்டேன். பின்ன டூபே இடத்துல தான் வந்தாவன, வேற வழியே இல்ல. நானும் அதான் பாக்குறேன். இப்பதான் நம்பர்ஸ் நேத்து கூட நாங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லயும் பேசணும் இதை பத்தி. ஜடேஜாவோட நம்பர்ஸ் எடுத்தீங்கன்னா ரொம்ப பூரா இருக்கு. அவர் வந்து பேட்டிங்ல ரன் அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. அடிக்கும் போதும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்ல அடிக்கல. இன்ஃபேக்ட் அவர் மேல பேட்டிங்ல நம்பிக்கை இல்லாதனாலதான் அக்சர் பட்டேலியே ஒரு பேட்ஸ்மேனா விளையாடுறாங்க. அவர் போலிங் ப்ரையாரிட்டி இல்ல, அவர் ஒரு பேட்டிங் நீளமா வைக்கணும்னு சொல்லிட்டு தான் விளையாடுறாரு. ஆனா ஜடேஜா போலிங்காக இருக்காரு டீம்ல, அதனால டிராப் பண்ண முடியாதுன்னு சொல்றேன் நான். எஸ், அவர் பேட்டிங்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல.
இது பண்ணல, ஓகே ஒத்துக்கலாம். பட் அவர் ஆல்ரெடி 11ல இருக்காரு. அதனாலதான் அவரு கொஞ்சம் irreplaceable. சோ எஸ்எஸ்வி வரணும்னா ப்ராபப்லி டூபே இடத்துல தான் வரணும். ஆனா டூபே ரன் அடிச்சிட்டாரு. சோ இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஏறவனமா மாட்டிட்டு இருக்கு. நம்ம வேர்ல்ட் கப் ஷோஸ்ல இருந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பத்ரி. இதை பத்தி நான் அப்பலேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஜடேஜா ஒயிட் பால் கிரிக்கெட்டர், பேட்ஸ்மேனா அவரோட டியூட்டியை செய்யறது இல்ல. ரெட் பால்ல ஃபர்ஸ்ட் நேம் பும்ராக்கு அப்புறம் அவர் தான். இது நிறைய வாட்டி உடஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி நான் சொல்லியாச்சு. ஆனா நீங்க சொல்றது வேலிட் பாயிண்ட். அவரோட 4 ஓவர் ரொம்ப ரொம்ப குரூஷியல். சூப்பர் ஹிட்ஸ் வர சோ கொஞ்சம் ஸ்பின்னும் இருக்கும். பட் அவர் பேட்டிங்ல அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு சொல்லிட்டு தாங்க அக்சர் பட்டேலே வச்சிருக்காங்க. அதனால குல்தீப் அதை ஆட முடிய மாட்டேங்குது. குல்தீப் யாதவ் ஒரு விக்கெட் டேக்கர். சரி, உங்களால அதை செய்ய முடியலனாலும் ஓரளவுக்கு நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஜெய்ஸ்வால் ஒரு கேம் பிரேக்கருங்க. அது ஒரு யங் கன். அந்த அவரை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அது அந்த அவரோட இதை காமிக்கிறதுக்கு. அண்ட் ஜெய்ஸ்வாலுமே அந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அடிப்பாரு. ஐபிஎல் ஒரு சீசன் அடிக்கலன்னா ஒரு பெரிய விஷயம். அவர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அடிப்பாரு. ஒரு சான்ஸ் நீங்க அவர் கொடுத்து பாருங்க. சூப்பர் 8ல ஒரு கேம் ஜெயிச்சு கொடுப்பாரு அவர் பேட்ல. அதுல டவுட்டே கிடையாது. ஆனா இப்போ ஒரு ஐடியாவோட தான் வந்திருக்காங்க ரோஹித் டிராவிட். நாங்க ரோஹித் கோலி தான் ஓபன் பண்ணுவாங்க, ரிஷப் 1 டவுன் வரணும்னு. அந்த மைண்ட் செட் மாறுமா? இந்த டிராவிட் ஒரு மைண்ட் செட்டோட வந்துட்டாருன்னா அது மாறுற மாதிரி எனக்கு தெரியல. தைரியமான முடிவுகள் இதுதாங்க கேட்கிறோம் நாங்க. தைரியமான முடிவுகள் எடுங்க. தைரியமான முடிவுகள் எடுத்தாதான் செமிஃபைனல் ஃபைனல்னு வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியும். இதான் நம்ம கிரிக்கெட் பத்தியில பேசிட்டே இருக்கோம். பட் ஹேவிங் செட் தட், இப்போ சூப்பர் 8 இந்தியா போயிட்டாங்க. ஓகே, இந்த சூப்பர் 8 ஒரு மாதிரி நிறைய பெரிய டீமுகள் அப்செட் ஆயிருக்காங்க பிரேத்தம். இந்த வேர்ல்ட் கப்போட ஒரு இதுவா இருந்திருக்கு. சின்ன டீம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. இங்கிலாந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமுங்க. இங்கிலாந்து அதிரடியா ஆடக்கூடிய டீம். என்ன பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா சூப்பர் 8 போக மாட்டாங்க அப்படின்னு தோணுது. பாகிஸ்தான் அவங்க ஒரு செம்ம டீம். ஆப்வியஸ்லி அவங்க இப்போ தட்டு மாதிரி இருக்காங்க. நியூசிலாந்து இவங்க எல்லாம் போகாது ஒரு பெரிய அப்செட் இல்ல. சூப்பர் 8 ஒரு மாதிரி கலக்கட்டாது போல இருக்கு. இவங்க அப்செட் பண்றது சில சின்ன டீம்கள். அப்கோர்ஸ் யுஎஸ்ஏ உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேபி இன்னும் ஒரு சின்ன டீம், மேபி பங்களாதேஷ் கூட உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பங்களாதேஷ் எல்லாம் டெஸ்ட் பிளேயிங் நேஷன். இப்ப ஸ்காட்லாந்து யுஎஸ்ஏ உள்ள வந்தா அது அப்செட். ஆப்கானிஸ்தான் உள்ள வருது நான் அப்செட்னு சொல்ல மாட்டேன். நியூசிலாந்து அடிப்பாங்கன்னு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் பிரையன் லாரா கூட பேசியிருந்தாரு. ஆப்கானிஸ்தான் பாசிபிள் செமிஃபைனல் பிக்கா பேசியிருக்காரு பிரையன் லாரா. அது டோர்னமெண்ட் முன்னாடியே ஆப்கானிஸ்தான் பியூட்டிஃபுல்லா போட்டாங்க நியூசிலாண்டோட. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பவர் ஹவுஸ்ங்க. அவங்க எப்பவுமே ஒரு ஃபேவரெட். பட் எனக்கு தெரிஞ்சு பாகிஸ்தான் அப்படி ஏதோ பண்ணி உள்ள வந்துருவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் இங்கிலாந்து நியூசிலாந்து கொஞ்சம் கஷ்டப்படும். ஆமா, இங்கிலாந்து நியூசிலாந்து வெர்ச்சுவலி அவுட். இங்கிலாந்து கொஞ்சம் கஷ்டம் பட போறாங்க. ஏன்னா இன்னைக்கு ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஸ்காட்லாண்டோட நாங்க ஜெயிக்காம இருக்க மாட்டோம், ஆனா நாங்க கொஞ்சம் ஈஸியா எடுத்துப்போம் அந்த மேட்ச். அப்படி எடுத்துக்கிட்டா இங்கிலாந்து வெளில போற வாய்ப்பு இருக்குன்னு ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ இங்கிலாந்து வரது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆஹா, இங்கிலாந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீம். இன்ஃபேக்ட் ஒரு செமிஃபைனல் பிக்கா நான் எடுத்தேன். வெஸ்ட் இண்டீஸ் சரியா சொன்னீங்க. ஐ திங்க் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு செம்ம டீமுங்க. ஏன்னா இப்போ போக அதிரடியான டீம். என்ன பிளேயர்ஸ் அவங்க ஆடுற எல்லாருமே போட்டு பொழக்கெடுக்கிற ஒரு டீம்ஸ். எக்ஸ்பேக்டர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட நாட்டுல தான் நடக்க போகுது. இப்ப போக போக பாத்தீங்கன்னா மேட்சஸ் மோர் இன் பார்படோஸ், ஆன்டிகா, அஃப்கோர்ஸ் சென்ட் லூசியா, கயானா, ட்ரினிடாட், இந்த மாதிரி இடத்துல நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கு அவங்களோட கையோட பேக் ஆஃப் த ஹேண்ட் மாதிரி அவங்களுக்கு தெரியும் கண்டிஷன். ஸோ இது டெஃபினட்டா வெஸ்ட் இண்டீஸ் கூட போக போக ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். வெஸ்ட் இண்டீஸ் அவங்க குரூப் ஸ்டேஜஸ் அவங்க ஊர்ல தான் ஆடினாங்க. அவங்க ஹோஸ்ட் நேஷன் கரெக்ட் தான் அது. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் ஒரு பவர் ஹவுஸ். அவருக்கு எங்க ஆடினாலும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த 1 to 10 அவங்களுக்கு எக்ஸ் ஃபேக்டர் தான். பேட்ஸ்மேன் யார் வேணாலும் 2 6 கூட அடிக்கிற அபிலிட்டி இருக்கு அவங்க கிட்ட. அவங்க வீக்னஸ் என்ன நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் போலிங். ரொமாரியோ ஷெப்பர்ட் ஒரு ஃபுல் டைம் போலரா யூஸ் பண்றாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்ம ஐபிஎல்லே பார்த்தோம். 2 ஓவர் கேரண்டி 35 ரன். அவரு அவங்க வீக்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா போலிங் தான். பேட்டிங்ல வீக்னஸ் நீங்க 200 அடிச்சீங்கன்னா அவங்க சேஸ் பண்ண அபிலிட்டி இருக்கு. சோ 1 to 10 நான் சொல்றேன். யார் வந்தாலும் ஒரு 6 அடிக்கிற அபிலிட்டி இருக்கிற ஒரு பியூர்லி 6 ஹிட்டிங் டீம்னா வெஸ்ட் இண்டீஸ் தான். ஆஸ்திரேலியா கூட ஏதாவது ஒரு டீமை பார்த்து பயப்படும்னா அது வெஸ்ட் இண்டீஸ் தான். டெஃபினட்டா. ஓகே, ஓரளவுக்கு சூப்பர் 8 அப்படியே ஒரு மாதிரி ஃபிகர் அவுட் ஆயிட்டு இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பேசணும். ப்ராபப்லி இந்தியன் டீமை பத்தி பேசும்போது எஸ் விராட் கோலி ஓபன் பண்ணமா, எஸ்எஸ்வி வரணுமா, பட் யார் இடத்துல வருவாங்க இதெல்லாம் பத்தி பேசணும். பட் இந்தியா சூப்பர் 8 போயிட்டாங்க. அதுதான் ஒரு நல்ல விஷயம் பிரேத்தம். ஹோப்ஃபுல்லி they go on to win the tournament. Thank you பிரேத்தம் for coming on cricket with Badri. உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணதுக்கு thank you Badri. Thank you very much. Thank you guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் அமுத்த மறந்துடாதீங்க. நாங்க என்ன வீடியோ போட்டாலும் இமீடியட்டா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே guys, take care. Bye.